உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பேருபதேசம் அது நிறைய நாளாச்சுல்ல பார்த்து. அதில் சிருஷ்டி வகை அப்படின்னு ஒரு பகுதியை கொடுக்குறாருங்க. அந்த சிருஷ்டி வகையை அந்த பார்வதிபுரத்து எளிய மக்களுக்கு ஏற்ற முறையில் அவ்வளவு எளிமையான தமிழில் நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஞ்ஞான கருத்தை, ஒரு மருத்துவ கருத்தை சொல்கிறார். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி வியக்கிறது வள்ளல் பிரானைங்கிறத புரியவே இல்லைங்க. ஏன்னா இந்த கருத்தை படித்த பின்பு நம்முடைய கண்கள் இன்னமும் அகலமாக விரியும், மனசு இன்னமும் ஆச்சரியப்படும். வள்ளல் பிரான் எப்படி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார், எங்கேருந்து கற்றுக்கிட்டார், எந்த கைனகாலஜிஸ்ட்டை போய் இதை தெரிஞ்சுக்கிட்டார், எப்படி அந்த கருவறைக்குள் நடக்கின்ற விஷயங்களை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது, எந்த கண் கொண்டு, எந்த அகக்கண் கொண்டு, எந்த ஞானக்கண் கொண்டு இதையெல்லாம் அவர் பார்த்தார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இப்படி கூட ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு மருத்துவம் படித்த ஒரு நிபுணரால் மட்டுமே, வல்லுனரால் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயத்தை வள்ளல் பிரான் என்கின்ற அந்த நவீன சித்தர் சொல்லியிருக்கிறார். சித்தர் இலக்கியம் பலவும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. திருமூலர் மிகச்சிறப்பாக இந்த கருத்தை பாடியிருக்கிறார்ங்கிறத நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ வள்ளல் பிரானோட வார்த்தையோட பயணிக்கலாம். அந்த சிருஷ்டிகள் அதை பற்றி சொல்றார். பிறப்பு 7 என்பது ஒவ்வொரு தேகத்திலும் 7 பிறப்பு. அதாவது கர்ப்பத்தில் 5 மாதம் வரையில் குழவியாக இருப்பது 1, அவயவாதி உற்பத்தி காலம் 1, பிண்டம் வெளிப்பட்ட காலம் 1, குழந்தை பருவம் 1, பாலப்பருவம் 1, குமார பருவம் 1, விருத்தாப்பிய பருவம் 1 ஆக பிறவி 7. தாவரம் முதலிய 7 வகை தோற்றத்திலும் ஒவ்வொன்றில் 7 பிறவி உண்டு. அதாவது கம்பராமாயணத்தில் ஒரு வரி உண்டு, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது நாம் இப்போ பிறந்திருக்கிறது ஒரு பிறவி, இதை தவிர 7 பிறப்பு உண்டு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கை சரியா தப்பா, அதுதான் ஒரு கேள்வி. இப்போ நாம் பிறந்திருக்கோம், நாம் யார், நம்ம பேர் என்ன, என்னவா இருக்கிறோம், எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் தான் நம்ம வரப்போகிற 7 பிறவியிலையும் பிறக்கிறோமா, இல்லை இதுக்கு முன்னாடி நாம் பிறந்திருந்தோம்னா அந்த பிறவியில் நாம் என்னவா இருந்தோம், அதெல்லாம் தெரியாது இல்லை. அப்போ அது விஞ்ஞானத்துக்கு புறம்பான ஒரு சிந்தனை, ஒரு கற்பனை சிந்தனை, ஒரு கவிதைத்துவமான பொயட்டிக் லைசன்ஸோடு கூடிய ஒரு சிந்தனைங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் இந்த 7 பிறப்பு அப்படிங்கிறது இந்த பிறவிலேயே நாம் எல்லாருமே பிறந்திருக்கோம் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். நாம் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே 7 பிறப்போடு இருக்கிறோம், 7 ஜென்மத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்படியா நமக்கு 7 பிறப்பு இந்த பிறவியிலேயே இருக்கா அப்படின்னு ஒரு சிந்தனை தோணுதில்லை. அது அப்படியே நகர்ந்து போயிடல வள்ளல் பிரான். அது என்னென்ன 7 பிறப்புன்னு விளக்கி சொல்கிறாரு. ஏன்னா இந்த வைதீகம் ஆகமம் பேசுபவர்கள், புராணம் பேசுபவர்கள், புராணிகர்கள், இதிகாசம் பேசுபவர்கள்ட்ட 7 பிறப்பை பற்றிய விஞ்ஞான உண்மையை கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவர்களிடம் சொல்லுவதற்கான விஞ்ஞான சான்றுகளும் இருக்காது. ஆனால் வள்ளல் பிரான் கொடுக்கின்ற இந்த சான்றுகள் உண்மையானவை, நாம் அனைவரும் அனுபவிப்பவை, இந்த உயிர்கூட்டம் எல்லாமே இப்படித்தான் அனுபவித்து பிறக்கின்றன என்கின்ற ஆணித்தரமான தத்துவத்தை, விஞ்ஞான உண்மையை வள்ளல் பிரான் கொடுக்கிறார். இப்போ நாம் இருக்கிறோன்னா நாமும் 7 பிறப்பை கடந்துதான் இப்படியாக உருவாகி நிற்கிறோம் என்று வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த விஞ்ஞான சத்தியத்தை பாருங்க. பிறப்பு 7 என்பது ஒவ்வொரு தேகத்திலும் 7 பிறப்பு. அதாவது கர்ப்பத்தில் 5 மாதம் வரையில் குழவியாக இருப்பது 1. அம்மா வயிற்றுல குழந்தை உருவாகுதுன்னு வைங்களேன், எடுத்த உடனே நம்ம கையில் 10 மாதம் கழித்து பிறக்கும்போது ஒரு குழந்தைய கையில் கொடுப்பாங்கல்ல, அந்த குழந்தையாக முதல்ல உருவாயிடாது. வெறுமே ஒரு சதை பிண்டமாக, சோற்றை பிசைந்து வைக்கக்கூடிய ஒரு பிண்டமாக அந்த குழந்தை இருக்கும். அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால், வயிறு, முதுகு, தலை, இப்படி எந்த உருவமும் இருக்காது. உருவங்கள் ஏதுமற்ற ஒரு பிண்டமாக, சதை பிண்டமாக அந்த குழந்தை வயிற்றில் உருவாகிறது 5 மாத காலம் வரைக்கும். இது விஞ்ஞான உண்மை. மருத்துவர்கள்ட்ட கேட்டால் கூட ஆமாங்க இதுதான் உண்மை அப்படிம்பாங்க. அப்போ இது மறுக்க முடியாத விஞ்ஞானத்தை தானே நாம் தத்துவங்களாக சொல்ல முடியும். அதைத்தான் வள்ளல் பிரான் செய்கிறார். புராணங்களில் இப்படியான விஞ்ஞான உண்மைகள், தத்துவ உண்மைகள், சத்தியங்கள் இருக்காது என்பதை வள்ளல் பிரான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். பார்க்கடல் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குங்க பார்க்கடல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் GPS போட்டுட்டு நம்மளும் போயிட்டு வந்துடலாமே
அங்கே வாசுகி பாம்பு படுத்திருக்கிறது. வாசுகி பாம்பை மத்தாக பிடித்து பார்க்கடலை கடைந்து அதில் அமுதம் வந்தது, விஷம் வந்தது அப்படின்னு கதை சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அந்த வாசுகி பாம்பு? அவ்வளோ பெரிய வாசுகி பாம்பை பிடித்து மத்தாக அசைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை மிக்கவர்கள் தேவர்களாக இருக்க முடியுமா? இருக்கிறார்களா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கு விஞ்ஞான பூர்வமாக ஏதாவது பதிலை கேட்டால் அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க கேள்வி அப்படின்றவாங்க. ஆனால் வள்ளல் பிரானிடம் கேள்வியை கேட்டால் இதோ பதிலை தருகிறார். அதுவும் மருத்துவர்களும் விஞ்ஞான உலகமும் அறிவியல் உலகமும் தொழில்நுட்ப உலகமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை கொடுக்கிறார். அதுதான் பகுத்து அறிகின்ற பகுத்தறிவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 5 மாதம் வரைக்கும் குழவியாக எந்த உருவமும் அற்ற பிண்டமாக இருப்பது என்பது ஒரு பிறப்பு. அடுத்த பிறப்பு பாருங்க, அவயவாதி உற்பத்தி காலம் 1. அதுக்கப்புறம் 5 மாதத்திலிருந்து முதல்ல கண்ணு வரும், கண்ணில் உள்ள இமை வரும், கண்ணுக்கு மேலே உள்ள புருவம் வரும், மூக்கு குட்டியாக வரும், அதை விட குட்டியாக வாய் வரும், அதுக்கப்புறம் 2 பக்கமும் காது வரும், நெத்தி வரும், தலை வரும், முகம் வரும், குட்டி குட்டியாக கை வரும், உடம்பு வரும், கால் வரும், ஆண் பெண் உறுப்புகள் வரும். இது அடுத்த பிறப்பு. இதை இல்லைன்னு மறுத்தர சொல்லுங்களேன், முடியாது. ஏனென்றால் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் ஆணாகவும் பெண்ணாகவும் அல்லது மாற்றுப்பாலினமாகவும் பிறந்திருக்கிறோம் என்றால் இப்படி உருவாகித்தான் வந்திருக்கிறோம். இதை மறுக்கவே முடியாது. எனவே இது 5வது மாதத்திலிருந்து வருகின்ற அவயவாதி உற்பத்தி காலம், அவயங்கள் ஆதி உற்பத்தி காலம். என்னன்னா, நான் பெண்ணாக பிறக்க வேண்டுமா ஆணாக பிறக்க வேண்டுமா என்கின்ற அந்த ஆதி சத்தியம் உருவாகின்ற காலம் என்பது 5ஆம் மாதத்துக்கு அப்புறம். எனவே அது 2வது பிறப்பு என்கிறார். 3வது என்னன்னு பாருங்க, பிண்டம் வெளிப்பட்ட காலம் 1, குழந்தை பருவம் 1. 10 மாதம்னா 10 மாதம் முழுசா 300 நாள் என்பது கணக்கு கிடையாது. 300 நாளுக்கு முன்பாகவே 200 சொச்சம் நாளிலேயே குழந்தை பிறந்து விடும். அப்படி குழந்தையாக பிறந்து நாம் கையில் வாங்குகிறோம் அல்லவா, அந்த பச்சை மண், பச்சை குழந்தை, அது ஒரு பிறப்புன்னு சொல்கிறார். அப்புறம் குழந்தை பருவம், நாம் பால் குடித்து பல் முளைத்து குழந்தையாக தவழ்ந்து நடக்க துவங்கி உருண்டு புரண்டு உருவாகின்ற அந்த குழந்தை பருவம் என்பது அது ஒரு பிறப்பு. 4 ஆயாச்சா? அடுத்தது பாருங்க, பாலப்பருவம் 1, குமாரப்பருவம் 1. பாலப்பருவம் என்பது 5 வயதுக்கு மேற்பட்ட பருவம், 15 வயது வரைக்கும். குமாரப்பருவம் என்பது 15 வயதுக்கு மேற்பட்ட பருவம். இந்த பருவங்களையெல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு மனுஷியும் ஒவ்வொரு மனுஷனும் உருவாகிறான் என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். அப்போ 6 ஆயாச்சு. 7வது பருவம் என்னன்னு பாருங்க, விருத்தாப்பிய பருவம் 1, ஆக பிறவி 7. விருத்தாப்பிய பருவம் என்பது நாம் கல்வி கற்கின்ற காலம். அந்த கல்வி கற்கின்ற காலம் என்பது பள்ளி கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று கல்வி கற்கின்ற காலத்தை மட்டும் சொல்லவில்லை. அதற்கப்புறம் வாழ்க்கையில் கல்வியை கற்கிறோம், அந்த பருவத்தையும் சேர்த்து சொல்கிறார். அதற்கு பின்னான வாழ்க்கை முழுவதும் ஒரு பருவம் என்று சொல்கிறார். என்றால் 7 பருவம் ஆயாச்சு. இதுதான் கேள்வி கேட்டால் விடை கொடுக்க வேண்டிய பக்குவமான ஞானம், பக்குவமான மனநிலை. அதை வள்ளல் பிரான் பெற்றிருக்கிறார் என்பதனால்தான் நாம் அவரை சித்தராக கொண்டாடுகிறோம். சரி, மனுஷங்க தான் இப்படி பறப்பாங்க அப்படின்னு நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாமா அப்படின்னா அதுவும் இல்லைங்கிறார். உடனடியாக அதற்கு ஒரு மறுப்பை சொல்கிறார் வள்ளல் பிரான். அப்போ வேற யார் அப்படி பிறப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அதுக்கான பதிலை பாருங்க. தாவர முதலிய 7 வகை தோற்றத்திலும் ஒவ்வொன்றில் 7 பிறவி உண்டு. ஓரறிவு முதல் 6 அறிவு வரைன்னு சொல்றோம்ல, இந்த பிறவிகள் எல்லாவற்றிலுமே இப்படியான 7 பிறவி உண்டு என்று சொன்னால் எந்த உயிரினமும் தாழ்ந்ததல்ல. அதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்று. எந்த உயிரினமும் தாழ்ந்ததல்ல, எந்த மனித பிறப்பும் உயர்வு தாழ்வுக்கு உட்பட வேண்டியது அல்ல. எல்லா பிறப்பும் சமம். இந்த 7 பிறவியை தாண்டித்தான் நாம் ஆளாக முடியும் என்கின்ற போது எல்லோருமே சமம் என்பது இந்த விஞ்ஞான உண்மையில் பொதிந்திருக்கிறது. இதில் மனிதர்களுக்குள் நான் பிறப்பால் உயர்ந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த எதேச்சாதிகாரத்துக்கு இடமே இல்லை. வள்ளல் பிரானிடமும் இடமில்லை, அவர் உருவாக்கிய சன்மார்க்கத்திடமும் இடமில்லை என்பதைத்தான் இந்த பதிவு ஆணித்தரமாக காட்டுகிறது. இன்னமும் அதிகமாக இதை ஆழ்ந்து சிந்திப்போம். அதன் மூலமாக சமத்துவத்தை சமைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.